இவர்தாம்மா நம்ம தலைவர். மண்டபத்துல மறைவா இருக்காங்களே மங்கம்மா, அவங்க மகனேதான். அப்பா செங்கோடனோட சிறையில 20 வருஷமா கிடக்குறாருன்னு சொன்னீங்களே, அவரேதான். அவரை விடுதலை செய்துட்டேன். என் தாய் திருநாட்டுக்கு நன்றி கடன் செய்துட்டம்மா. என் கடமையை நிறைவேற்றிட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யம்மா. என்ன செய்யணும் தாத்தா? நான் என்னைக்காவது செத்துட்டா நீ அனாதை ஆயிடுவியோங்கிற பயத்தினாலதான் உனக்கு ஒரு வீரனுக்கு தேவையான வித்தை எல்லாம் கத்து கொடுத்தம்மா. அதுக்கு நன்றியா கேட்கிறேன். எனக்கு இந்த உதவியை செய்வியாம்மா? நிச்சயமா செய்றேன் தாத்தா. என்ன செய்யணும்? இவர் ஒரு குழந்தை. இவரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவரை ஆளாக்கி அறிவூட்டி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுமா. இவர் இருக்கிற இடம் இவங்க அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாதுமா. யாருக்காவது தெரிஞ்சா அந்த கொலகார செங்கோட இவரை கொண்டுடுவாம்மா. தாத்தா, இவருக்காக எதையும் தியாகம் செய்வேன். ஆனா எதுக்காகவும் இவரை தியாகம் செய்ய மாட்டேன் தாத்தா. ஜீவா, என் தாய் நாட்டினுடைய ஜீவா எதிர்காலத்தை உங்கிட்டதான். ஜீவா, ஜீவா படைச்சிருக்கிறம்மா. இன்னொரு காலையும் வெட்டிட்டீங்களா? மாபெரும் லட்சியத்துக்காக, மகத்தான சபலத்துக்காக இத்தனை வருஷமா நான் அவனை காப்பாற்றி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்களடா, பாழாக்கிட்டீங்களடா. திடீர்னு கம்பியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான். வேங்கையுடைய பிணம் வரணும், இல்ல நீங்கள்லாம் பிணமாயிடுவீங்க. என்னம்மா இது? நோயாளி வந்து கைத போட்டு கட்டி வச்சிருக்க நீ. அட்டகாசம் தாங்க முடியல, எம்பி எம்பி குதிக்கிறேன். அப்படியா? நோய் ரொம்ப பயங்கரமா தான். அதுக்காக கைத்த போட்டா கட்டி வைக்கிறது. என் மருந்தால கட்டுற பாரு. கேட்டா விடு. கண்ணத்தர என்ன உருமுற? என்னையா பயமுட்டு? வைத்தியரே வாங்க வாங்க. வாங்கவா? இனிமே வாங்க. நான் கூரையை குச்சிட்டு போயிடுவேனேம்மா. முதல்ல நான் இறங்கணும்னா அவன் கைய நல்லா கட்டு. கட்டி ஆச்சு, இப்போது இறங்கி வாங்க. வரவா? எதுனாவா? இது இது தண்ணி ஜோரம். அவன் மழையில நன்றி இருக்கான்பா. தம்பி ஜீவா, தலையில நீர் கோர்த்திருக்கு. இதுல 2 குடு. நெஞ்சில கலங்கட்டி இருக்கு. இத 2 குடு. காசால வந்து புரண்டு இருக்கு. இதுல 2 குடு. கை சோர்ந்து இருக்கு. இதை எடு. இத தண்ணியில கரைச்சி குடு. ஆள விடு. நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க அந்த பக்கம் போங்க. வேங்கையின் ஆட்கள் யார் கிடைச்சாலும் சரி விடுங்க. வாங்க. ஆசையப்படாது, மருந்து சாப்பிட. அவர் செய்யறது என்னன்னு அவருக்கே தெரியாது. நீ ஆத்திரமோ அருவருப்போ அடைஞ்சு அவரை புறக்கணிச்சுட்டா அவரோட கதி என்ன? வேட்ட நாய் போல் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற செங்கோடன் கையில சிக்கிடுவாரு, அழிஞ்சிடுவாரு. ஆமா ஜீவா, இது இழிவில்ல, தொண்டு, அவமானம் இல்ல, தியாகம் ஜீவா, தியாகம்.
கூனர்களை எல்லாம் பிடிச்சு அவன் கிடைக்காம போயிடுவானா? ஓ மாரப்பா போ, கூனர்களை எல்லாம் பிடிச்சு கோட்டைக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்து. போ. அதுதான் உதயசூரியன், நம்ம தெய்வம், இருள் நீக்கி ஒளி காட்டும் இறைவன். அது இல்லைன்னா நீங்க இல்ல, நான் இல்ல, புல் பூண்டுகள் இல்ல, எந்த உயிரும் இல்ல, ஏன் இந்த உலகமே இல்லை. கும்பிடுங்க. இப்படி என்ன பார்த்து இல்ல, அங்க அம்மா அம்மா இருங்க. வைத்தியரே, நேரமாச்சு, புறப்படுங்க. குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க. இருக்கட்டும் தங்கச்சி, ஏமா நீ அவன் அநியாயமா கெடுக்கிற? கெடுக்கிறேனா? நானா? என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, இந்த உலகத்துல அநியாயம், அக்கிரமம், சூது வாது ஒண்ணுமே தெரியாம இருக்கணும்னா ஒண்ணு குழந்தையா இருக்கணும், இல்ல பைத்தியமா இருக்கணும். ஏன் மறந்தால சத்தியமா நான் பைத்தியமாக்க முடியும் ஒழிய குழந்தையாக்க முடியாது. ஆண்டவன் புண்ணியத்துல அறிவியல் வந்து குழந்தையாவே இருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே தங்கச்சி. வைத்தியரே, இவருக்கு உலகத்தை உணர வச்சு என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெற்றவங்க தேடுவாங்க, குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு போங்க. வாங்க போ. நீ ரெண்டு கிட்டா இப்பதானே நான் சொன்னேன், பாத்தியா இவன் உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணத்தை. சும்மா இருக்க வைத்தியம் கூட தப்பு. அவங்க எல்லாம் குழந்தைங்க, நீங்க கூட. என்னத்த பேசிட்டான் ஏன்னு கேட்கிறான். ஆரம்பமே கேள்வி, அங்கதான் இருக்கு ஆபத்து. இவன் கேள்வி கேட்டு யாரு பதில் சொல்றது? வாங்க. முடியாத இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம், அவன் கிடைக்கல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அந்த பாவி மங்கம்மா உங்க கால வெட்டுன பயங்கர நாள். மங்கம்மா கண்ணாலேயே அவ பெத்த பிள்ளையுடைய கால வெட்டணும், அத பார்த்து அவ துடி துடிச்சு சாகணும்னு நான் போட்ட சபதத்தை இந்த ஆண்டும் இன்னைக்கும் நிறைவேற்ற முடியல. அதுக்கு தண்டனையா வடக்கு போல இன்னைக்கும் கூடு போட்டுக்கிட்டேன். மாரப்பா மாரப்பா, இப்ப நான் போட்டுக்கிட்ட சூடு கடைசி சூடா இருக்குமா? அவங்க ரெண்டு பேரும் கிடப்பாங்கடா. என் சபதம் நிறைவேறுமா? என் சபதம் நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறும்.
கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, உங்களுக்கு சண்டை கத்து கொடுக்க போறேன். ஐயோ பைத்தியம் பைத்தியம், சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும், நீ தான் சொல்லி கொடுத்த. இப்ப ஏன் நான் சண்டை கத்துக்கணும்? எதிரிகள் தாக்கினா உங்களை காப்பாத்திக்க தெரிய வேண்டாம்? அப்படியா? எதிரின்னா யாரு? நீங்க இருந்தா அவங்க வாழ்க்கை அழிஞ்சிடும் நினைக்கிறாங்களே, அவங்கதான் உங்க எதிரிகள். நான் ஒண்ணும் அப்படி நினைக்கலையே. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? அப்போ அந்த எதிரியை பார்த்து நான் உனக்கு எதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, எதிரிகளை எங்க தேடுவீங்க? அவங்களை அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அத கண்டுபிடிக்கிற சக்தி மட்டும் மனுஷனுக்கு இருந்தா உலகத்துல போராட்டமே வராதே. வாங்க சண்டை கத்துக்க. முடியாது. யாரோ எதிரின்னா நான் ஏன் சண்டை கத்துக்கணும்? உங்க பாதுகாப்புக்காக. எனக்கு ஏன் பாதுகாப்பு? உங்களுக்கு வாழ்க்கையில சில கடமைகள் இருக்கு, அதை நிறைவேற்றணும்னா உங்களை பாதுகாத்துக்கிற சக்தி உங்களுக்கு வேணும். கடமைன்னா என்ன? மண்ணாங்கட்டி சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு. இப்போ நீங்க சண்டை கத்துக்க போறீங்களா இல்லையா? அழாத, நீ அதுதான். ஆமா, அழக்கூடாது. அப்ப கத்துக்கிறீங்களா? கத்துக்கிறேன். ஆமா, சண்டைன்னா எப்படி இருக்கும்? இதுக்கும் ஒரு கேள்வியா? இல்ல, சரி வாங்க சொல்லித்தரேன். இல்ல, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி நீங்க ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா, இந்த தண்ணியை ஏன் சொல்லி கொடுக்குற? தலையில கத்து கொடுக்காது? உங்களுக்கோ இத பத்தி ஒண்ணும் தெரியாது. கல்ல விழுந்து கை கால உடைச்சுக்கிட்டா? அப்படியா? அப்ப இனிமேல் எங்க வேணாலும் யாரோட வேணாலும் சண்டை போடலாம். வாங்க. எங்க வாங்கி நான் நினைச்சது நடந்துருச்சு. என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிடுச்சு. ஜீவா, ஏன் ஜீவா? இது அழுக இல்லைங்க, ஆனந்த கண்ணீர். ஜீவா, இனிமே என்ன யாரும் கூனன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க எப்போதுமே கூனர் இல்லைங்க. நான் உங்களை தரையில கட்டி போட்டிருந்த போது நீங்க நிமிர்ந்துதான் படுத்திருந்தீங்க. ஆனா நடக்கும் போது உங்களால நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்? உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்ல. நீங்க நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு செய்துட்டீங்க. ஜீவா, இனிமே எனக்கு கவலை இல்லை. நான் எதையும் செய்ய முடியும். நான் நிமிர்ந்துட்டேன் ஜீவா, நான் நிமிர்ந்துட்டேன். நீங்க மட்டும் இல்லைங்க, நீங்க நிமிர்ந்துதானே கொடுக்கப்பட்டு கிடக்கிற எங்க பெண் சமுதாயமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. வாங்க ஜீவா, வாங்க, உங்க அம்மா
இருக்காங்களா? ஆ, உண்மையாவா? ஆமா, உங்களுக்கு உயிர் கொடுத்த உயிர், இந்த வைரத்தை வாரி கொடுத்த எங்க தலைவி உயிரோட தான் இருக்காங்க. மகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? வாங்க. அவங்கதான் உங்க அம்மா. என்ன இது? என்ன பெற்றவங்க யாருமே இல்லை, எனக்கு உறவினர்களே கிடையாதுன்னு இந்த உலகம் சொல்லிச்சுமா. அப்ப நான் கவலைப்படலம்மா. இப்ப நீங்க உயிரோட இருந்தும் என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே அம்மா, இப்பதாமா நான் அனாதை ஆயிட்டேன் அம்மா. இல்லப்பா, நீ அனாதையே இல்லை. பெத்த பிள்ளை பக்கத்துல இருந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றேனே, நான் தான்ப்பா பாவி, நான் தான் அனாதை. இல்லம்மா, நீங்க அனாதை இல்லம்மா, உங்கம்மா நான் உயிரோட இருக்கேம்மா. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இல்லப்பா, அது பெரிய பொறுப்பு, கடுமையான வேலை. அவ்வளவு எளிதாக நிறைவேற்ற முடியாதப்பா. என்ன முடியுமா? நான் முன்ன மாதிரி இல்லம்மா. இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், எழுத படிக்க தெரியும், புகழ்பயிற்சி தெரியுமா. உங்க அருளால நான் மனிதனாயிட்டம்மா. உங்க மேல ஆணையா சொல்றேன், நான் நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவேன் சொல்லுங்கம்மா. அந்த கொடுமைக்கார செங்கோடன் நம்ம இனத்தையே அடிமையாக்கி வச்சிருக்கான். கால்ல விலங்கோட கண்ணுல நீரோட நம்ம பெண்கள்லாம் தவிக்கிறாங்க. அவங்க விலங்கு உடைக்கணும், விடுதலை கொடுக்கணும், அதை நீதான் செய்யணும். அம்மா, உங்க ஆசையில கண்ணு வைக்கும் நேரத்தை நான் முடிச்சிடறேன். அம்மா, அதுக்கும் உங்களை நான் பார்க்கறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? நீ அந்த கடமையை செய்து முடிச்ச பிறகுதான் நான் உன்னை பார்க்கிறதா உறுதி செய்திருக்கேப்பா. சரிம்மா, உங்க கட்டளைப்படி எல்லாருடைய விலங்கி உடைச்சிட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேம்மா. அம்மா, கடைசியா ஒரே ஒரு வேண்டுகோள்மா, உங்க பாதத்தை தொட்டு கும்பிட பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கம்மா. உங்க அனுமதி இல்லாம உங்க மகத்தை பார்க்க மாட்டேம்மா. அம்மா, சந்தேகப்படாதீங்கம்மா, பார்க்க மீற மாட்டேம்மா. ஒரே ஒரு முறைம்மா. சரியப்பா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, உங்க காலில் வேணாங்க. உடைக்காதே, உடைக்காதே. அதை நானா போட்டு
போட்டுக்கிட்ட விலங்கப்பா. நீங்க போட்டுட்டு வாங்க. ஆமாப்பா, எதிரி போட்ட விலங்கு நம்ம நாட்டு பெண்களுக்கான ஏராளமா இருக்கு. அதையெல்லாம் உடைச்சிட்டு கடைசியா இந்த விலங்கு உடைக்கணும். சரிம்மா, மத்தவங்க காலில் இருக்கிற விலங்கு உடைச்சிட்டு கடைசியா உங்க கால் விலங்கு உடைக்க வரேம்மா. அம்மா, என்ன மறந்தாரியம்மா, என்ன மறந்தாரியம்மா. உன்னை நான் மறக்கவா? பெத்த பிள்ளைய தாய் மறக்கவா? தாய் இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. போயிட்டு வாப்பா, வெற்றியோட திரும்பி வா. ஆமாம்மா, நிச்சயமா வரம்மா, நிச்சயமா வரம்மா. திருட்டு கூட்டமா? இல்ல, திருத்தும் கூட்டம். இவன் தான் மகுடபதி, செங்கோடனுக்கு சொந்தக்காரன், முத்தரையின் சித்தப்பன், அவள நாட்டின் தாரகி. ஓ, வழிபறிக்கும் கும்பலா? இல்ல, கொடுமைக்கு குழி பறிக்கும் கூட்டம். மூளைகள இருக்க உனக்கு இந்த வண்டிகளுக்கு மாடு கிடைக்கல, பெண்கள் தான் கிடைச்சாங்களா? ஏயா, உன்னை பெத்தது பெண் தானே? இந்த பெண்களை இழுத்து வச்சு நீ சொகுசா தூங்கிட்டு வரியே, வெக்கமா இல்ல? இறங்கியா கீழே. நீ யாரு? நான் தான். என்னையா இப்படி பாக்குற? ஜீவா தெரியல, மாப்பிள்ள பொண்ணை பாக்குறாரு. வண்டியில வந்திருக்காரடி சண்டி மாப்பிள்ள. ஜீவா, நீ ராணி மாதிரி வாழ வேண்டியது. எதுக்கா இந்த காட்டை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? என் கூட வா. வா மௌனவதி, நீ என்னோட வந்துடு. வழிய விடுங்க. மாப்பிள்ளையாச்சே, மாலை போட்டு வேண்டாம். ரைட்டு. ராஜா ராஜா, புடி 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 புடி, மாட்டு மாட்டு. என்ன இது? என்ன பண்றீங்க? அநியாயம். அநியாயம் இல்ல, அடையாளம். இப்படியே செங்கோடனுடைய மாலைக்கு போ. எங்க உணர்ச்சியை, எங்க பலத்தை அவன் புரிஞ்சுக்கட்டும். இனிமேலாவது எங்க இனப்பெண்கள் அடிமையாக்குற பழக்கத்தை நிறுத்தட்டும். அவன் திருந்தட்டும். ஏய், இவன் உட்கார வச்சு கைத்தால கட்டு. தலையில என்னடா இருக்கு? ஒண்ணுதான் இருக்குது. நீ உயிரோட இருக்கணும்னா நீ நானும் ஆகணும், நான் நீ ஆகணும். அந்த வீரர்களை எல்லாம் வண்டியில கட்டுங்க. இந்த வண்டி அவங்களே எடுத்துட்டு போட்டோம். வைத்தியரே, மந்திரவாதி. ஓ மந்திரவாதி. ஆண்மனையில எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சு. நிறுத்துங்க. சித்தப்பா, முத்தழகி, முத்தழகி, முத்தழகி. உடனே புறப்படுமா. தாய்மாமா உன்னை தாளாட்டினது போதும், இந்த சித்தப்பனோட மானத்தை சீரழிச்சது போதும். புறப்படுமா. என்ன மாமா, என்ன நடந்தது? எதிர்பாராத நிகழ்ச்சி. இந்த வேங்கையினுடைய விளையாட்டு. மகளோட பிறந்த நாளாச்சே, கழுத்துக்கு மாலை கிடைக்கும் வந்த அவ சக்கரத்தை மாட்டி சந்தி சிரிக்க வச்சுட்டான். அவன் மட்டும் கிடைக்கட்டும், இதுக்கு சேர்த்து அவனை பழி வாங்குறேன். என் நாட்டிலே மட்டும் இப்படி ஒருத்தன் இருந்திருந்தால் மறுநாளை அவன் தலை கோட்டையின் குடிமரத்திலே துன்பும். அவன் மண்டை ஓட்டிலே இந்த வம்சத்தின் மரண சாசனத்தை எழுதி வைப்பேன். அந்த இனமே உமியாகும், தவிடாகும், ஊதும் பொடியாகும். கேவலம் சிங்கோடரே, மா கேவலம். மாமா, வேங்கையனோட கொடுமைக்கு முடிவே கிடையாதா? ஐயா மன்றாரு, ஐயா உங்களதான். இதான் உங்க அறை. வைத்தியமா? மந்திரவாதி மந்திரவாதி. என்னையா வைத்தியரே? நான் மந்திரவாதி. தூமந்திரக்காரி, நான் மந்திரவாதி. மந்திரவாதியா? ஓம் நிச்சல பட்டல.
ஏ பச்சல மருந்துக்கு மந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? யாரை ஏமாத்த மாட்டோம்? யார் ஏமாற்றா? நான் தவம் செய்யாத மரமே கிடையாது. முருங்க மரத்தில் 30 வருஷம், இறந்த மரத்தில் 20 வருஷம், நாக மரத்தில் 40 வருஷம். இப்ப உனக்கு என்ன வயசு? யோகிக்கு ஏது மகளே வயசு? மகனா? கடவுளையே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இந்த மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன். விடுமகளே, ஐயா, என்ன பார்த்ததே இல்லையா? கடவுளை பார்த்த கண்கள் கண்ணீர்களை பார்த்ததே கிடையாது. கண்ணேன்னு சொல்லலையா? கண்ணனை அழைத்திருப்பேன், காது கொள்ளாரோ? கட்டி கரும்பேன்னு சொல்லலையா? கட்டி கரும்பு கைலாசத்தில் வெட்டி தின்றதாக ஒரு ஞாபகம். நம்மை அவர்கள் எல்லாம் இந்திரலோகத்தில் நாட்டியம் ஆடுவது பார்த்திருக்கேன். தவறு நடந்திருக்கிறது. என்னை போலவே உருவம் உள்ள ஒரு மடையினை நீ காதலித்திருக்கிறாய். ஒரு பொண்ணோட மனத்தை கெடுத்து இப்படி நடுத்தருவுல விடுறியா? மகளே, இது நடுத்தருவல்ல. நீ நாசமா போவ, நீ அழைச்சு போவ, நீ குட்டிச்சாரா போவ. அழைத்தவனே, அவள் செய்த குற்றத்தை மன்னித்து விடு. நீ யாரு? நானா? இந்த அரண்மனை. இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? மறந்துட்டியா? நீதான் மந்திரவாதியாச்சே. நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் பொருளெல்லாம் இங்க கொண்டாந்தாச்சு. அப்ப நான் இங்கதான் இருக்கணுமா? பயந்துட்டியா? உன் மந்திர சக்தியால சொர்க்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றேன். வர்றேன். அப்பாடா, இவகிட்ட போய் நான் யாருன்னு சொல்லலாமா? பொம்பளை கிட்ட போய் வாய திறக்கலாமா சாமி? என்ன சுட்டு திங்க போறீங்களா? நாட்டு மனுஷங்கிறது சரியா இருக்குது. புலால் உண்ணுவது பாவம், என்னை விட்டுருங்கயா. உன்னை விட மாட்டோம். மந்திரவாதி, உன்னை சுத்தி நெருப்ப வச்சு படுத்த வேண்டாயா, ஏகப்பட்ட புள்ள குட்டிக்காரையா. யாரு நீயா? இல்ல, எங்க அப்பா. நீதான் மந்திரவாதியாச்சே. மாயமா மறைச்சிடு. மந்திரவாதி இல்ல, ஒண்ணு இல்ல, விட்டுருங்க. பாருங்கம்மா, உயிரோடவே எனக்கு நெருப்பு வைக்கிறாங்க. செத்து போன பிறகு வைக்க சொல்லுங்கம்மா. என்ன இது? எதிரியா இருந்தாலும் அவங்கிட்ட அன்பு காட்டணும், அணைச்சு ஆதரிக்கணும்னு நம்ம தலைவர் வேங்கைய சொன்னதை மறந்துட்டீங்களா? நான் உங்க எதிரிதான், சத்தியமா உங்க எதிரிதான். எங்கிட்ட அன்பு காட்டுங்கயா, உங்க எதிரியா. சிவா, நீ போமா, இவரு மந்திரத்தை நாங்க கோவித்து பாத்துக்கிறோம். இப்ப அவரை விட போறீங்களா இல்லையா? விடவே மாட்டோம். வேங்கையனை கூப்பிடுவேன். அவர்கிட்ட சொன்னா உங்க கதி என்ன ஆகும்? சரி, அப்ப இவரை உடனே அவர் ஊருக்கு அனுப்பி வைங்க. தலைவன் பேரை சொன்ன உடனே என்ன பக்தி, என்ன பயம். அவன் தலைவன். வேங்க கூப்பிடு, வாங்க. வைத்தியரே, மந்திரவாதி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. காதலி காலையில வெறுத்து மாலையில தூக்கு போட்டுட்டு ராத்திரி வந்து இப்ப தாயா வந்திருக்கிறேன். கண்ணா, என் காதலா, என்ன கட்டி பிடி, எலும்பு கண்ணத்துல ஒண்ணப்படும். பொண்ணே காதலுக்கு போல கைவிட்டா இந்த கதிதான். கைவிடுறியா? ஏமாத்துறியா? காதலை திரும்பி வந்தா ஏத்துக்குவியா? திரும்பி வந்தா கொஞ்ச நேரத்தில் என்ன பாடுபட்டு நான் உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தனா, அதனால இங்க சிப்பாயா வேலை செய்யற எங்க அப்பா என்ன இங்க கொண்டாந்து வேலையில சேர்த்திட்டாரு. நல்ல காரியம் பண்ண. நீயாவது இப்படி வந்த, இங்க ஒரு மந்த ஒரு என்ன துரத்துது பயமாவே இருக்கப்பா. அதுவா? என்ன கீரிக்கிற என்ன அது ஒண்ணு வரட்டும். இப்போ உன் மண்டையிலதான்
ஒண்ணுமில்ல. இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. இங்க பாரு, நீ பயப்படாம உனக்கு ஏதாவது வேணுமா என்ன வந்து கேளு. என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன். நீ பயப்படாம தூக்கு. நான் இனிமே பயப்படவே மாட்டேனே. நான் இனிமே பயப்பட மாட்டேன். வைத்திய மரமட்டையெல்லாம் விட்டுவிட்டு பாலவனத்துக்கு வந்திருக்கேன். வெங்கையா, எங்கய்யா போன நீ? எங்க போனியோ? பாலவனத்துல வந்து பசிக்குது. பாலவனத்துல பசிச்சா என்னத்த திங்க? மண்ணத்தான் நான் திங்கணும். வெங்கையா, வெங்கையா, எங்கய்யா போன நீ? ஐயோ, எங்க போனியோ? நானேதான். எங்கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சியா? நடக்காது. டேய், பிடிங்க அவனை. தளபதியாரே, ஏற்கனவே ஒரு தடவை மோதினீங்க. கழுத்துல சக்கரம் கிடைச்சது. இப்ப இன்னொரு முறையா? இப்ப என்ன கிடைக்குமோ? ஏன் கழுத்துல சக்கரத்தை மாட்டினா இவ கழுத்துல நான் தாலியை கட்ட வேண்டாமா? மந்திரவாதி, இந்த மகுடவதிக்கு கிடைக்க போற மகுடமே இவகையில தான் இருக்கு. மகுடமா? புரியலையே. போக போக புரியும். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்திலே முகாம், நாளை காலையில் பவள நாட்டுக்கு பயணம். பாலைவனத்தின் முகாம். தளபதியாரே, பாலைவனத்துல கூடாரம் அடிக்க போறவன் அங்க இந்த பொண்ணு ஆட சொல்லுவோமா? ஆட்டமா? ஏற்பாடு செய். பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்துல முகாம் போட போறான். நான் உனக்கு வேற விடைகள் தரேன். நீ எங்க நடனமாடு. நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். முடியாது. நான் ஆடுறது அது என் தலைவருக்கு முன்னாலதான். இந்த பாவிக்கு எதிரே என்னால ஆட முடியாது. ஜீவா, நான் சொல்றது கேளு. அந்த மகளை பத்தி பெரிய அயோக்கிய. அவனை எனக்கு நல்லா தெரியும். உன் உயிருக்கும் மானத்துக்கு அவனால ஆபத்து ஏற்படும். நீ தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. நான் சொல்றதை கேளு ஜீவா, நீ ஆடித்தான் ஆகணும். வெங்கையா, வெங்கையா, எங்கய்யா போன நீ? எங்க இந்த பக்கம்? ஜீவா, ஜீவா, ஜீவா அங்க. அந்த பாவி போய் மகுடபதி அவனை தூக்கிட்டு போலாம். எங்க கொண்டு போலாம்? அதுவும் அங்கே கூட அடிக்க போறாங்களா? வாங்க. அதுவும் பத்தியா கூட அடிக்கிறாங்க. வாங்க. தளபதியார் வரதுக்குள்ள தயாரா? ஆமா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம்.
ஜீவாவை கிட்ட கொண்டு வராங்க. யாரையாவது அடிச்சு போட்டுட்டு வேஷம் போட்டு. வேஷமா? அரசியல்ல வேஷம் போட்டு சிலருக்கு இப்ப சகஜம். குடு. ஒரு உடனே கிடைச்சிருக்கு, ஒட்டனை சாப்பிட்டுருக்கான். நீங்க போட்டுங்க. நல்ல வேலையா இருக்கு. நீ தப்பிச்சுப்ப, நான் மாட்டிப்பேன். அப்புறம் வந்து பிச்சு விடுவாங்க என்ன. ஐயோ, ஒரு உடனே இருக்கு, என்ன செய்யுது இப்போ? என்ன பத்தி நீ கவலைப்படாத. எந்த இது எப்படி உடைவீங்க? எங்க மன்னிக்குவீங்க? மண்ணுக்குள்ள போயிடுறேன். மூச்சு விடுறாண்டா. ஊதுவத்தி குழாய் வச்சிருக்கேன். ஊதுவத்தி குழாய் நான் பாண்டேன். ஜீவா, நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவன் முன்னால் ஆடும்போது உன் ஆத்திரத்தையோ வெறுப்பையோ காட்டுறது. சில பேர் அழிக்கிறதுக்காகவே சிரிப்பாங்க. நீ உன் மானத்தை காப்பாத்திக்க சிரிக்க போற. அதுல தப்பே இல்ல. கடைசியில என் பொழப்ப சிரிப்பா சிரிக்க வச்சிடாத. ஆடுறியா? தலையை ஆட்டாத. கழுத்து சுடுக்கிட்டு வந்து சரியா ஆட முடியாது. வா ஆடு, வா ஆடு, ஆடு, வா ஆடு, வா. தளபதியாரே, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்ப ஜீவா விதவிதமான உடைகள்ல புது புது நடனம் எல்லாம் ஆடப்போறா. அப்படியா? ஆமா, இப்ப நடனம் தான். அப்புறம் நீங்க ஆட்டி வச்சபடி எல்லாம் ஆடப்போறா. நல்லா தயார் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்திருக்கீங்க நீங்க. ஏமாற்றாதே ஏமாற்றாதே, மந்திரவாதி 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 விளக்கலாம். ஏன் அணைச்ச? விளக்க ஏற்று. மந்திரவாதி விளக்க ஏற்றா. மந்திரவாதி என்ன இது? எங்க அவங்க? என்ன இது கூட தெரியல? இவ்வளவு பெரிய தளபதியா இருக்கீங்க, இது கூட தெரியலையே உங்களுக்கு? ஆடினாங்க ஆடினாங்க ஓடினாங்க. ஏங்க, அவனை வெறும் பாடகன் தான் நினைச்சேன். நல்ல நடிகன் கூட. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்துட்டான். ஏன்டா வழக்கணைச்ச? விளக்கணை ஆட்டத்துல புது கட்டம் வரும்னா அணைச்ச, கட்டிவிட்டு ஓடிட்டான். ஏங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஓடினால. அப்படின்னா அவன் வெங்கையனாத்தான் இருக்கணும். உங்களுக்கு எதுவுமே நேரம் கழிச்சு தான் புரியுது. இப்படி போறாங்கன்னு பாக்குறேன். இது பாலைவனம். இங்கிருந்து சீக்கிரமா தப்ப முடியாது. அந்த ஜீவா எனக்கு கிடைச்சே ஆகணும். டேய், ஓடுங்கடா, தேடுங்க தேடுங்கடா. இது நீ ஒளிந்திருந்து வீரத்தை காட்டிய காடல்ல, எங்கள் நாடு. நாங்கள் கொடிகட்டி ஆட்சி நடத்தும் பவள நாடு. அந்த கொடிக்கு கயிறு இல்லையாம், அதற்கு உன் குடலையே கயிறாக்குகிறேன். அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு. ஊரை இழுத்து வாருங்கள்.
யார் இவன்? இவன் செய்த குற்றம் கொடிய குற்றம். வேங்கை மலையைச் சேர்ந்த இவன் ஒற்றனாக வந்தான். பவள நாட்டை பிடிக்க திட்டம் போட்டான். ஆதாரத்தோட பிடிச்ச அரசின் முன்னால நிறுத்தின. ஜீவா 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 ஜீவா, என்ன வேஷம்? என்ன ஆட்சி? பைத்தியமா? இல்ல, ஆனா பைத்தியமா நடிச்சு உங்க அனுதாபத்தை பெற்று தப்பிக்க பார்க்கறான். செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள போறியா இல்லையா? ஜீவா, அரசி உங்களையே பழிக்கிறான். இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது. யாரங்கே? தண்டனை நடக்கட்டும். இந்த அகங்காரம் பிடித்தவனின் அங்கமெல்லாம் துண்டு துண்டாகட்டும். சக்கரங்கள் சுத்தட்டும். சதிகாரம் அழியட்டும். நடக்கட்டும். தண்டனை நிறைவேறட்டும். தளபதியாரே, இன்று முதல் இவன் என் மெய்காப்பாளன். இவன் ஆபத்தானவன். ஆனாலும் அஞ்சா நெஞ்சு. அவனை எல்லாம் மெச்சத்தக்க மாவீரன். பகைவனுக்கு பாராட்டா, அழிக்கப்பட வேண்டியவனுக்கு ஆரத்தியா? தளபதியாரே, வீரம் எங்கிருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் விவேகமான அரசியல். இத்தகைய ஒரு வீரனை நான் என் ஆயுள் காலத்தில் பார்த்ததே இல்லை. எங்கிருந்தோ வந்தவனா உங்கள் மெய்காப்பாளன்? அப்படி ஒரு பதவிக்கு இப்போது என்ன அவசியம் ராணி? என்னை சுற்றியிருப்பவர்கள் மீது சந்தேகம், அரசையே கவிட்டு விடுவார்களோ என்று சிறிய அச்சம். ராணி, உங்களை தவிர இவரை உடனே அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள், ராஜ மரியாதையோடு.
தளராத மாவீரரே, ஆணழகரே, ஆற்றல் மறவரே, வாருங்கள். ஜீவா, பல பேருக்கு முன்னால உண்மையை சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். பயப்படாது. என்ன நடந்தது? உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தெரியல. நான் இந்த நாட்டின் ராணி. இது அந்தப்புறம், என் சொந்தப்புறம். ஜீவா, உனக்கு என்ன பைத்தியமா இல்ல புத்தி பேரழிச்சு போச்சா? நான் சுய நினைவோடு தான் பேசுறேன். நீங்க தான் ஆள் தெரியாம, அடையாளம் தெரியாம, அரைமோதும் நெஞ்சம் தெரியாம புலம்புறீங்க. இல்ல ஜீவா, இல்ல. நீதான் எல்லாத்தையும் அடியோட மறந்துட்ட. என்ன பாரு, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நடு காட்டுல நீ தனியா என்ன வளர்க்கிற, பேசும் மொழிய பழகும் பண்பை எனக்கு சொல்லி கொடுக்கிற, மடியில படுக்க வச்சு எனக்கு மருந்து கொடுக்கிற, சோழ வீட்டுல குளிப்பாட்டுல என்ன மனிதராக்கல. சொல்லு ஜீவா, சொல்லு. இதெல்லாம் இல்லையே சொல்றியா? நீ பேச மாட்ட. எப்படி பேச முடியும்? நீதான் பழைய ஜீவா இல்லையே. உன் காலில் கிடந்த விலங்கு உடைச்சேன், அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்தேன். ஆனா இப்ப பதவிக்கும் பணத்துக்கும் பணாரோபத்துக்கும் நீ அடிமையாயிட்ட. நான் சொல்றத கேளுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா? தெரியும் தெரியும். நீ ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு பெண். ஏன் ஜீவா, இந்த அத்த பதவிக்காகவா நீ ஜீவா இல்லைன்னு எனக்கு நடிக்கிற? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா உன் வாழ்க்கையிலே நான் குறுக்கிட்டு மாட்டேனே. ஜீவா, எல்லாத்தையும் எனக்கு கத்துக் கொடுத்த, ஆனா துரோகம் என்னங்கிறத இப்பதான் நீ சொல்லி தர்ற. ஜீவா, நீ பெரிய துரோகி. ஜீவா, நீ பெரிய துரோகி. நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற ஜீவா நான் இல்ல. என் ஜீவா நீயே தான். என்னை ஏமாற்ற முடியாது. என் நாட்டு மேல ஆணையா சொல்றேன், நான் பவளவல்லியே தான். அப்போ என் ஜீவாவுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி உருவமும் நான் நம்பணுமா? ஒரே மாதிரி உருவம், என்ன போல இன்னொருத்தி. ஆமா, அந்த ஜீவா இந்த ஊருக்கு உங்க கூட தான் வந்தாளா? அது இருக்கட்டும். என் கூட சிறைப்பிடிக்கப்பட்ட நீ ஆண்மனைக்கு எப்படி வந்தேன்னு நான் கேட்கிறேன். முதல்ல அதுக்கு பதில் சொல். என்ன நம்புங்க, நிச்சயமா நான் ஜீவா இல்ல. ஓ, சந்தேகப்படாதீங்க. ஜீவாவை நானே கண்டுபிடிக்கிறேன். இதையும் நான் நம்பணுமா? உங்களுக்காக இல்லைன்னாலும் எனக்காக அந்த ஜீவாவை தேடித்தான் ஆகணும். அதுக்கான ஏற்பாட்டை உடனே செய்றேன். இவரது இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஜீவா, இப்படி ஒரு நாடகமா? வீணாக குழப்பமடையாதீர்கள். எனக்காக கொஞ்சம் காத்திருங்கள். உனக்கு தெளிவு ஏற்பட்ட வரைக்கும் நான் நிச்சயமா காத்திருப்பேன். தளபதியை வரச் சொல்லு. எந்த ரகசியமா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க ராணி. உங்க மனசுல புகுந்து தொல்லை கொடுக்கிற அந்த பாக்கியசாலி யாரு? கட்டுக்குலையாத வனப்புடையான், கவிதை சொல்லும் அழகுடையான், தொட்டால் குளிரும் நிழலுடையான், துள்ளும் இளமை துடிப்புடையான். என்னைய சொல்றீங்க? நான் ஒண்ணு அவ்வளவு அழகா இல்லையே. முட்டாள். அது என்னதான்? ஆமா, ஆளவர் நீச்சிங்கள வழிய பேரை சொல்லியே. அவர் வேங்கை மலையான். அவரை யார் காதலிச்சீங்க? அம்மா, குழந்தைங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா ஆகாயத்துல 1000 சந்திரன் இருக்கணும். நினைச்சா அவ்வளவு முத்து முத்துன்னு கீழே விழணும். வேண்டாமா இந்த ஆசை? அவரு பிடிவாதக்காரர், லட்சியவாதி. பணத்துக்கும் பதவிக்கும் அடிமையாக மாட்டாரு. உங்களை காதலிக்கவும் மாட்டாரு. இதுவரைக்கும் தனியாக இருந்தா பவளவல்லி, இப்ப பலமான பாதுகாப்பா அந்த வேங்கையை வந்துட்டான். என் லட்சியம் நிறைவேறணுமா அந்த 2 பேரை தீத்தாகணும். இப்ப என்ன செய்யறது? அமைச்சரே, நாளைக்கே ராணிக்கும் வேங்கையனுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. விருந்து உன் மந்திரத்தால அவரை வசியப்படுத்தி மயக்க முடியாதா? முடியாது. ஐயோ, நான் மந்திரவாதி இல்ல. மயக்கலாமே, வசித்தால மயக்கலாமே. கேட்ட பொன் தர. அவரோட பழைய நினைவுகள்லாம் மறந்தாகணும். எங்கேயும் எப்போதும் நான் ஒருத்தியே அவர் நினைவில் இருக்கணும். மொத்தத்துல உங்க அடிமையாகணும். இன்னைக்கே நடந்துரும். இன்னைக்கே வா.
நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கவா? காத்துக்கிட்டு இருங்க. ராணி ராணின்னு கத்திக்கிட்டு அந்த வேங்கைய ஓடி வருவாரு. அப்புறம் அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்றது? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குதுங்க. சீக்கிரம் போங்க மந்திரவாதி. ரொம்ப அவசரம் போல் இருக்குது. போறேன். ஐயோ ஐயோ வேங்கையா, மறுக்காதீங்க. நான் சொல்றதை கேளு. பவளவல்லியை காதலிக்கிற மாதிரி நடிச்சாதான் ஜீவா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்க முடியும். நீங்க தப்பிச்சு போகவும் முடியும். ஏன் மந்திரவாதி, ஒரு பெண்ணோட உணர்ச்சியை தூண்டி விட்டு அவளை ஆசைக்கு அடிமையாக்கணும். இதை நான் செய்யணும். இல்ல நீ என்னவோ பயந்துகிட்டு. இத பாருப்பா, நான் உன்னை மந்திரத்தால மயக்கிறதா சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். நீ போய் மயக்கு போ. மயக்கா? நானா மந்திரமா? குட்ட உடைக்கணுங்கிற? நான் ஏதோ மந்திரவாதின்னு சொல்லிக்கிட்டு இங்க தந்திரவாதியா போயிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மந்திரம் தெரிஞ்சிருந்தா நானே போய் ஜீவா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா? உங்ககிட்ட வந்து ஏன் கெஞ்சுறேன் நான் இப்படி? இத பாரு, நீ இதை நடிக்க ஒத்துக்கலைன்னா ஜீவா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, வேங்கமலைக்கும் திரும்பி போக முடியாது. அதுவும் இல்லாம இந்நேரம் ஜீவாவனுடைய மானத்துக்கு என்ன ஆயிருக்கணும் அதை நினைச்சு பார்த்து எனக்கு பதில் சொல்லு. மந்திரவாதி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. வா, அப்படி வா வழிக்கு. ராணி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ உடனே போய் சந்திக்கணும். உன்னை பார்த்த உடனே ராணி அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சு கன்னத்துல ஒண்ணு கொடுப்பாங்க. மந்திரவாதி, ஜீவா வேண்டாம். காரியம் சீக்கிரம் முடியணும்னா காதல் கொஞ்சம் அவசரமாவே நடக்கட்டும். இந்த கோப்பையின் விஷம் கலந்திருக்கு. இதுதான் ராணியின் கோப்பை. அதுதான் ராணி உட்காரும் இடம். அமைச்சரே, இந்த கோப்பையை அங்கே வையுங்கள். இந்த விருந்துதான் ராணியின் கடைசி விருந்து. பிறகு இந்த நாடு, இந்த அரண்மனை எல்லாம் எனக்கே சொந்தம். வாருங்கள் அரசியாரே, வாருங்கள். உட்காருங்கள், உட்காருங்கள். தளபதியாரே, இப்ப எதுக்கு இந்த விருந்து? சொல்றேன். இதுவரைக்கும் திருமணம்னு சொன்னாலே தீய மிதிச்சது போல துடிச்ச நமது மகாராணியாருக்கு திருமணம் நடக்க போகுது. ராணியும் ராஜாவும் சேர்ந்து ஆட்சி நடத்த போறாங்க. நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் மந்திரவாதி? இவரு எங்க இருந்தோ வந்தவரு, ராஜபரம்பரையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படி 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 என்ன? ஆனாலும் வீரராச்சே, அந்த காட்சியை நீ பாக்கலையா? நான் தான் வீரர். எனக்காச்சா கல்யாணம்? எங்க ஆகலையே. நீ வீரனா? முதல்ல நீ போர்க்களத்தை பார்த்திருக்கியா? அதை சொல்லு. நான் பிறந்ததே போர்க்களத்துல தானே. 50 வருஷத்துக்கு முன்னால சித்தமலைக்கு பக்கத்துல பித்து நதிக்கரையில ஒரு சண்டை. நம்ம ராணியோட பாட்டனாரு எதிரிகள் கையில சிக்கிக்கிட்டாரு. நான் பார்த்தேன். விடுவனா? உள்ள பாஞ்ச பாருங்க, வாழ உருவிக்கிட்டு. பாஞ்சையா? மந்திரவாதி, வாழை தொட்டாவது பார்த்திருக்கியா? என்ன கேட்டீங்க? வாழை தொட்டு பாத்துருக்கேன். என்ன பார்த்து கேட்டீங்க? வாழை தொட்டு நான் தொட்டேன். இருங்க, அன்னைக்கு எப்படி நடந்தது இப்ப நான் காட்டுறேன். இதான் நான். கொண்டாங்க, எப்படி கொண்டாங்க. இப்படி ஒரு எதிரி, இது ஒரு எதிரி. கொண்டாங்க கொண்டாங்க. இது ஒரு எதிரி. மன்னிக்கணும், நீங்களும் கொடுங்க. இங்க ஒரு எதிரி. இப்ப சுத்தி எதிரிங்க, நடுவுல நானு. இப்ப என்ன பண்ணா இந்த எதிரி? திடீர்னு இப்படி வந்தான். நான் என்ன பண்ண உடனே அப்படியே பின்னுக்கு பாஞ்சேன். அவன் என்ன பண்ணா? குபீர்னு பக்கத்துல வந்தான். இவன் இப்படி வந்தான், நான் அந்த பக்கம் ஓடினேன். இவன் இந்த பக்கம் ஓடி வந்தான். இவன் அப்படியே ஒரு கரண் அடிச்சான், நான் ஒரு பல்ட்டி அடிச்சேன். அவன் அப்படியே வந்தான், இவன் ஓடி போனான். நான் ஜகா வாங்கினேன். அவன் எதிரில் வந்து நின்னான். இவன் ஓடி வந்தான், நான் ஒரு ஷர்ட் அவன் அங்க வந்தான். இவன் இங்க பக்கத்துல வந்தான், நான் பானா ஷர்ட் மாதிரி அப்படி ஓடி வந்தேன். இவன் இந்த வீட்டுல பக்கத்துல பாஞ்சான், நான் அப்படியே ஒரு கரண் அடிச்சு பாஞ்சேன். இவன் அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு வந்தான். எதிர பார்த்தா இவன். ஆமா, இப்ப நான் எங்க இருக்கேன்? சரி, இதான் நான். இவெல்லாம் அவன் பயந்து ஓடுறான், அவன் ஓடுறான். நான் மட்டும் நிக்கிறேன். அவன் ஓடுறான், தாமதமானு ஓடுறான். நான் மட்டும் நிக்கிறேன். வெற்றி வீரன் நிக்கிறேன். மகாராஜா வரா, நீ அல்லவா புத்தவன், இந்த கடைசம் குடி அப்படின்னு சொல்றாரா? நான் இதை வாங்கி அப்படியே மடக் மடக் எல்லாரும் குடிங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் குடிங்க. அதான் சித்து மேல பித்து நதி கதை. அழரசம் நல்லா இருக்கு. என்ன பாக்குறீங்க? ராணியை குடிச்சிட்டாங்க, நீங்க எல்லாம் குடிக்கலன்னா அவளை அவமானப்படுத்துற மாதிரி. குடிங்க. தளபதியாரே, என்ன
குடியுங்கள். இப்ப தெரிஞ்சுதான் நான் எப்பேற்பட்ட வீரன்னு. என்ன முழிக்கிறீங்க? முழுங்குங்க. சில அயோக்கிய பசங்க தான் ரகசியத்தை உள்ள வச்சுக்கிட்டு முழுங்கவும் முடியாம வெளியில சொல்லவும் முடியாம தவிப்பாங்க. நீங்க எந்த ரகசியத்தை வச்சுக்கிட்டு தவிக்கிறீங்க? முழுங்குங்க. முழுங்க மாட்டீங்க வந்து தலையில அடிப்பேன். இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நெஞ்சில் அடிச்சா குடிப்பாங்க போட்டுருக்கீங்க. இருக்கு அப்பாடா. விஷம் உங்க வாயில வருது இருக்கு. நல்ல வேலை உழைச்சு